மற்றும் ஒரு புது காணொளியில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காணொளியில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தெருவோரமாக, அதாவது எங்கள் வீடுகளுக்கே வந்து நேரடியாக வந்து இந்த மீன்களை விற்கின்ற மீன் வியாபாரிகளை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன்களை வந்து விற்கிறாங்க, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்க, இந்த பொருளாதார நெருக்கடியிலேயும் வந்து தங்களுடைய குடும்பத்தை வந்து எப்படி கொண்டெழுக்கக்கூடியமா இருக்குதா, அவங்க நோக்குகின்ற பிரச்சனைகள் என்னென்ற வந்து அவங்கள வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த காணொளி வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்கும். யாராவது எங்களோட சேனலுக்கு வந்து புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க. வாரியல் நிறைய பேர் கேட்டா புத்தூர் பண்டத்திரிப்பு அந்த சைட்லாம் சொல்றேன், நீர்வேலி அந்த சைட்லாம் சொல்றேன். எத்தனை வருஷமா சரிங்க தொழில்? நான் இப்ப 25 வருஷமா சரி. ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் விப்பியல்? ஒரு நாளைக்கு 50 கிலோ மீன். 50 கிலோ மீன் விப்பியல் கட்டிக்காரன். மற்றெல்லாம் கூட 20 கிலோ 30 கிலோன்னா என்ன மீன்ல வாங்கிருக்கீங்க? இந்த சீலா தான் மட்டும் சீலா தான் வாங்கினேன். 600 ரூபாய் படி வாங்கினாங்க. இனி கொண்டு போய் 100 வித்தாதான் ஒரு 2000 3000 ரூபாய் காசு கிடைக்கும். வேற மீன் என்னமே ஒரு நாளைக்கு இப்போ குடும்பத்தை கொண்டு சீவிக்கூடியமே கிடைக்கு. சீவிக்கலாம் அவ்வளவு. இப்ப அந்த வியாபாரிகளும் கூட தொழில் பிரச்சனை. இதுதான் இப்ப தொழில் ஒரு இதா இருக்கு. சரி சரி சரி. கல்லு தொழில்கள் எல்லாம் நின்றுடுது. எல்லாம் இயந்திர வந்ததால உங்களோட தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டது. எத்தனை வருஷமா சரி எழுது? 25-30 வருஷம். 25 வருஷமா சரி. சலிக்காம சரி இல்லைண்ணே, லவ் பண்ணி அதான் தொழில். சரி சரியா, ஓகே ஓகே ஓகே. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதிகமான வியாபாரிகள் வந்து பைக்லயும் விற்க வலிக்கிட்டாங்கல்ல. பாருங்க, அண்ணன் வந்து சைக்கிள் ஓட்டிக்கின்னு போறா. இங்கெல்லாம் பாருங்க ஐயாக்கள்லாம் வந்து அதிகம் இந்த சைக்கிள் ரலி சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள்ல வந்து அதிகமா வந்து நிறைய பேர் பாருங்க, அந்த அழகான ஒரு பெட்டி சைக்கிள்ல வச்சு இப்ப விற்கிறாங்க. இதை பார்க்க வந்து சந்தோஷமா இருக்கு. ஐயா எங்க வாரியல்? எங்க வாரியல்? புத்தூர். நிறைய பேரை கேட்டா புத்தூர் பண்டத்திரிப்பு அங்கே போதான் வராங்க நிறைய பேர். கூட என்ன எத்தனை வருஷமா சரி தொழில்? 24 வருஷம். 24 வருஷமா சரி. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் விப்பி உங்களோட கிடைத்ததால? ஒரு 15-20 கிலோ மீன் விற்போம். இப்போ என்ன ஓடிதான் விற்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு என்ன மாதிரி இப்ப மீன் விட்டு உங்களோட குடும்பத்தை கொண்டு இருக்கா? கண்டிப்பா. நீங்க எந்த பகுதியை விற்கிறது புத்தூர்ல? அச்சுவேலி அந்த சைடுல. அச்சுவேலி கிராமப்புறம். கிராமப்புறம். அதுக்கு என்னமே ஒரு நாள் இப்ப உங்களோட டெய்லி வாடிக்கையாளர் இருக்கீங்க. சரி, வட்டியெல்லாம் கொடுக்குதா? சில நேரம் வட்டி கொடுக்குதா, சில நேரம் முடிச்சா கொடுத்தது அப்படியே போறோம். வலிக்கிட்டாச்சு இப்ப சைக்கிள்ல. சரி சரி சரி. இங்க தான் சைக்கிள்ல வாரியலே. ஏன் பைக் ஒன்று வேண்டலாமே? வித்தாச்சு. ரைட் ரைட். சரி ஓகே பாய். ஓகே ஓகே ஓகே. ஐயாவோட ஒரு நிமிஷம் காய்க்கலாமே. ஒரு நிமிஷம் தான். எங்க வாரியல்? மயிலட்டி. மயிலட்டில இருந்து இங்க வாரீங்களா மீனோட? எத்தனை வருஷமா மீன் தொழில் செய்யறீங்க? 26 வயதுல இருந்து செய்யறீங்க. ஓகே ஓகே. எவ்வளவு மீன் ஒரு நாளைக்கு விப்பியல் நீங்க? 15 வியாபாரம் செய்யும். ஒரு 15 வியாபாரம் செய்யும். ஓகே, 15 செய்தீங்கன்னா எவ்வளவு லாபம் எடுக்க உரிமையா இருக்கு ஒரு நாளைக்கு? 3000-4000 வரும். கட்டிக்காரா நம்ம. உங்களுக்கு என்ன டெய்லி வாடிக்கையாளர் இருக்கணுமா? வாடிக்கையாளர் இருக்கணும். 26 வயதுகளுக்கு 75 வயதுகளுக்கு அதான் நிறைய வாடிக்கையாளர் இருப்பீங்க. ஓகே ஓகே. இப்ப இவ்வளவு நாளும் தொழில் செய்து உங்களோட குடும்பத்தை கொண்டு விழுக்கக்கூடியமா இருந்தது? லண்டன்ல 5 மகன். பிறகு என்ன அப்ப நீங்க இவ்வளவு வயசானாலும் வந்து இந்த தொழில செய்யணும் செய்யறீங்க? வீட்டுல மறைக்கிறத நான் தான் பாருங்க. இருக்கிறா என்ன வீட்டுல இருக்கிறாங்க நிறைய தொழில் செய்தார்கள். நீங்க வந்துருவீங்க. ரைட். சரி ஓகே ஓகே. பாருங்க ஐயா எத்தனை வருஷமா செய்யறாரு. மகன் எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருக்கணும். ஆனா ஐயா வந்து களவா வந்துடுறாரு அந்த செய்யறதுக்கு. சரி சரி. அப்ப பேர பிள்ளைலாம் பார்த்தாச்சு. சரி சரி சரி. கூட்ட பிள்ளையும் பார்த்தாச்சு. சரியா ஓகே ஓகே ஓகே. நீ ஓடா அண்ணன் கதைக்கலாமா? ஒரு நிமிஷம். எங்க இருந்து வாரியல்? எங்க இருந்து வாரியல்? புத்தூரா? எல்லாரும் புத்தூரா? ஓகே. எத்தனை வருஷமா எல்லாம் தொழில் இருக்கிறீங்க? 22 வருஷமா செய்றீங்க. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் வந்து நீங்க வாங்கி விப்பீங்க? இந்த மீன் வந்து 22,000 மீன். 22,000 மீன். ஓகே. இப்ப இவ்வளவு ஆழம் வந்து தொழில் செய்யறீங்க. அந்த மீன் விற்கிற தொழில் செய்து உங்களோட குடும்பத்தை கொண்டு இழுக்கக்கூடியமா இருக்கா? கஷ்டம் தான். கஷ்டம் தான்.
எனக்கு பொருளாதாரம் பில்ல தான் இப்போ இப்ப எல்லாம் விலை தானே ஆனா உங்களுக்கு இப்ப வாங்குற மீன்கள்ல வந்து உணவுக்கு சாப்பாடுகளுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய இருக்கும் சாப்பாடு குறையில சமாளிச்சாலும் நானே சில நேரம் சாப்பாடு நாங்க இப்ப செவ்வாய் எல்லாம் என்ன மாதிரி செவ்வாய் எல்லாம் என்ன மாதிரி வழியில பெருசா யாரும் எடுப்பாடு குறைவுதான் அதோட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா சாதனாக்க வாங்கினா சரி 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 இந்த எவ்வளவு மீன் 22 பண்ணிக்க 22,000 ரூபாய் என்ன மீன் இது சீலா சீலா அதே நான் வந்து இந்த சீலா மீன் தான் கூட வாங்கினேன் என்னதுக்காண்டி முள்ளு முள் இல்லாத மீன் என்ன கறி வைக்க சொதி வைக்கிறதுக்கு நீங்க இதுல வச்சு வட்டி எல்லாம் கொடுக்கலாம்னா ஏழாவது வட்டி கொடுக்குது சரி 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 ஒரு நாளைக்கு எத்தனை அப்படி எத்தனை மணி வரணும் நீங்க இங்க வாரண்டா 5 மணி வரணும் இப்ப ஏலம் எல்லாம் மீன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க இந்த வெளிக்கிட்ட எத்தனை மணி ஆகும் 9 மணி 8 மணி 9 மணி 8 மணி ஆகும் இப்ப வித்து முடியே எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணிக்குள்ள வைத்துருவீங்களா என்ன அதுக்குள்ள வைக்கணும் என்ன சரி என்ன சரி உங்களை காய்ச்சல் சந்தோஷம் பாருங்க புத்தூர் அங்க இங்க வரீங்களா மீன் எடுத்து போறதுக்காண்டி இப்ப நீங்க என்ன வாடிக்கை கஸ்டமருக்கு வீட்டு வீட போய் கொடுக்குறதா வீட்டுல போய் கொடுக்குறது வட்டியும் கொடுக்குறதா வட்டி கொடுக்குறது இப்ப நீங்க இந்த மீன் மட்டும் தான் பண்ணிக்கிறா எல்லாத்துலயும் கலந்து பண்றதா ரைட் ரைட் ஒரு நாளைக்கு இப்ப நார்மலா எத்தனை கிலோ மீன் விற்கக்கூடிய நீங்கள் வீடு வீடா போய் ஒரு 40 கிலோ வைக்கலாம் ஓகே இப்போ 40 கிலோ நீங்கள் மீன் விற்கிறீங்களாண்டா ஒரு நாளைக்கு நீங்க உங்களோட குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி உங்களால உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கா எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கிறீங்க ஒரு 30 வருஷத்துக்கு மேல இப்ப தனியா வந்து இப்ப நீங்கள் இதுல வீட்டுல வந்து இங்க சந்தையில வாடியில வந்து வேணி கொண்டு போய் வீடுகளை கொண்டு விற்கலாம் மேல பாருங்க இந்த அண்ணா வந்து புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு இதுல வந்து கூற முறையில வந்து மீன்களை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் வீடு வீடாக கொண்டு விற்கிறதா நான் அவருடைய தொழிலாக செய்கிறேன் ஓகே இதில் ஒரு ஐயா அன்றைக்கே ஹாஜி பாபு ஐயா வணக்கம் வணக்கம் கேட்கலாமா ஒரு நிமிஷம் எங்கேருந்து வாரியல் புத்தூரா ஓகே ஓகே எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கிறீங்க மீன் விற்கிற தொழிலில் 69 இப்ப ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ மீன் நீங்க விற்பீங்க கொஞ்சம் இந்த வேணிங்க போய் 15 கிலோ 20 கிலோ எல்லா இடம் விற்கிறதா இந்த புத்தூர்ல கூட நல்லூர் வந்து வித்து கொண்டு போறது நீங்க இந்த 15 கிலோ மீன் விட்டு இப்ப உங்களோட குடும்பத்தை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அவங்களால ஓகேயா இருக்குது கஷ்டப்பட்டதுக்கு ஓகே என்ன இல்ல எவ்வளவு நாளும் ஏதோ கொண்டு எடுத்துருக்கிறாரு என்ன கொண்டு எடுத்துருக்கிறாரு இப்போதை ஜீவியத்தை கொஞ்சம் மட்டும் தானே இப்போ உள்ள இப்போத இதுக்காண்ட கொஞ்சம் ஆனா அதான் நீங்க சமாளிக்குது இப்போத விலைவாசியில கொஞ்சம் கிடைச்சல அதான் அந்த வியாபாரி மேட ஒரு கதைக்கணும் இருக்கு என்ன சந்தையில நிக்க வந்து கேட்கிறோம் எல்லாம் கதைக்கிறோம் ஆனா வியாபாரி மேட்ட கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கணும் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க கேட்கணும் அதுக்கு தான் இந்த திங்கள் நம்ம கொஞ்சம் பரவாயில்லை உங்களுக்கு புதன் சனி திங்கள் அந்த நாளையில கொஞ்சம் நாட்கள்ல ஓகே ஓகே கொஞ்சம் உழைப்போம் மற்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் விதறாங்க அது எழுத வாராத கொஞ்சம் சிக்கல் பட்டுக்கொண்டு பரவாயில்ல நீங்க என்ன தொழில் இதானா சாப்பிட்டு போறேன் நான் விரும்புறேன் எதுவும் கூட இது வேண்டிட்டீங்களா வண்டியாச்சு சாப்பிட்டு வலிக்கிட்டு கூட வண்டியா நீங்க விரும்புறாரு உங்களோட குறிப்பிட்ட ஒரு உங்களை தெரிஞ்ச ஆக்களுக்கு வைக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மீன் நீங்க எத்தனை கிலோ வைப்பீங்க நான் இன்றைக்கு எடுத்த மீன் இந்த முதல் வந்து 20,000 எடுத்துருவீங்க இப்ப நீங்க இங்க வந்து கூற முறையில வாங்குறேன் கொஞ்சம் லாபமா இருக்கு கூற முறையில வாங்கிட்டு அப்புறம் நீங்க ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளவு லாபம் வச்சு விற்கிறீங்க நாங்க 800 ரூபாய் இன்றைக்கு முடியுதாண்டா ஓகே ஒரு கிலோ மீன் 800 ரூபாய் முடியுதாண்டா நாங்கள் ஒரு 1200 1300 அப்படி வச்சு விற்போம் பேருந்து கொஞ்சம் நேரம் போக குறைக்கிறது எடுத்த விலைக்கும் வித்து போறோம் முன்னுக்கு கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறது அப்புறம் விற்கிறேன்டா நேரத்தை பாப்போம் 1 மணி 12 ஆகுதாண்டா சனம் கொஞ்சம் ஓஞ்சிருந்தாரு அப்ப வந்து எடுத்த விலையும் வித்து போறோம் சரி அந்த விற்கிற டைம்ல கொஞ்சம் இறக்கி விற்போம் என்ன நீங்க எத்தனை வருஷமா இதுல செய்யறீங்க இருக்கிறீங்க ஒரு 5 வருஷம் 5 வருஷமா செய்றீங்க என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தை குட்டிகள் எத்தனை பேர் எனக்கு 3 பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை 2 பொடியன் ஓகே இப்போ 4 பிள்ளைகள் இருக்கணும் இல்ல நீங்கள் மனைவி 5 பேர் 2 கிலோ வந்து அவ்வளவு பேரையும் கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய இருந்தது இப்ப மகன் ஒரு ஆள் உழைக்கிறதால அவற்ற காசு கொஞ்சம் போட்டு நானும் செய்யறது கொஞ்சம் போய் கொண்டிருக்கு சமாளிக்க போகக்கூடிய இப்ப மீன் வந்து இந்த பொரியா போகுது மற்ற சாமான்கள்
கொஞ்சம் இப்ப நீங்க வேண்டைக்கு வந்து அதுல நீங்க சமைக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தானே எடுத்துக்கொள்றதோ இப்ப மற்ற இடத்துல பண்றதுன்னா 1000 மீன் பண்ணுமே 1000 அது சரியா சரி அப்ப நான் கொண்டு வரபடியா எங்க வாப்ப நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க மீன் நாங்க அங்கரிக்கு போட்டியா அப்படினா ஓகே ஓகே இதான் நீங்க வாங்கிருக்கீங்க என்னென்ன வாங்கிருக்கீங்க என்னென்ன மீன் சீலா இறால் ஊரா ஊரா குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்றது இதுக்குள்ளே வந்துருது 19 கிட்ட 19 20 வந்துட்டேன்னு இறால் இல்ல கிலோ கூட அது சரி இறால் 3 கிலோ டா சரி 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 3 கிலோ டா அதுக்கு 6000 வந்துரும் 6000 வந்துரும் அப்ப சீலா 10 கிலோ மற்றது ஒரு நாளைக்கு வேலைக்கு வரணும் மேன மீன்ல வாங்குறது வேலைக்கு வரணும் மேன சரி சரி ஓகே 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 வணக்கம் என்ன மாதிரி இந்த வணக்கம் வணக்கம் இது மீன் விற்கிற தொழில வந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க 29 வருஷமா இருக்கிறீங்க ஓகே இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ இங்க வந்து மீன் வாங்குற மீனை வந்து எத்தனை கிலோ மீன் வாங்கி நீங்க விற்கக்கூடிய கிடையாது கடைசி ஒரு 30 கிலோ மீனுக்குள்ள போகும் 30 கிலோ மீன் விற்பீங்க நீங்களே எங்க இருந்து வரீங்க நாங்க நீர்வேலி இருந்து அங்க இருந்து இங்க வாரியர் ஓகே இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி நீங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை வந்து சீவிக்கக்கூடிய மாதிரி இருக்கா உங்களோட குடும்பத்தை வந்து இந்த மீன் விட்டு உங்களோட குடும்பத்தை வந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா முந்தி ஒன்று இப்ப ஒன்று இயலாது இப்ப கணக்குல போய்க்கொண்டு கணக்குல போகுது சரி சரி அதான் இன்னுமே உங்களோட எல்லாம் காய்ப்பு முன்னாடி வந்து இப்ப நாங்க வந்து வியாபாரி மேனோட ஒரு காய்ச்சதான் உதவி செய்வீங்களே யாருக்கு உதவி செய்யும் கேட்டேன் இதான் உங்களை ஏற்றி வைப்பாங்க ஓகே நீர்வேலியில நீங்க எந்த பகுதியில் மீன் விற்கிறது நான் நீர்வேலியில் இருக்கிறேன் நான் செய்யற இடம் வந்து இங்க அரசடி கந்தர்மடம் உங்க டெய்லி வாடிக்கையாளர் இருக்கு நம்ம வாடிக்கை சரி சரி இப்ப வெள்ளி செவ்வாய் எல்லாம் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் இல்ல இல்லையா மிச்ச நாட்கள்லாம் விற்கலாம் வீட்டுல லீவு வேலை இல்ல இதோட இது எத்தனை கிலோ இருக்கு இந்த மீன் இப்ப காரானே 2 கிலோ வேணும் எவ்வளோ ஆகும் இது கிலோ இது கிலோ 1200 முடியும் 1200 சரியா ஓகே தேங்க்ஸ் எங்க இருந்து வரீங்க நீர்வேலி என்ன அதிகமான ஆட்கள் வந்து நீர்வேலி சொல்றாங்க கேட்க சந்தோஷமா தான் இருக்குது எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கிறீங்க அண்ணா 2 வருஷமா இருக்கிறீங்க ஓகே ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மீன் நீங்கள் விற்பீங்க மேக்ஸிமம் எவ்வளவு விற்பீங்க 10,000 மீன் விற்பீங்க ஓகே இப்ப நீங்க வந்து இப்ப நீங்கள் மனைவி குழந்தை குட்டியால் இருப்பீங்க இந்த மீன் விற்கிற தொழில் செஞ்சு உங்களோட குடும்பத்தை வந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா ஓகே இருக்கு சந்தோஷமா இருக்குங்க ஓகே சரி என்னென்ன மீன் வாங்கிருக்கீங்க பெருசு பெருசு பெரிய மீன் வேண்டல இன்றைக்கு வேற இல்லையா ரைட் நிறைய பேர் மீன் போகலையா என்ன சூறாவளி தால என்ன சரி உங்களோட காய்ச்ச சந்தோஷம் சரி வெற்றிகரமா மீனை வில்லுங்க இல்லையா சரி சரி ஓகே பாருங்க அந்த முந்தி வந்து நாங்க வீட்டுல நிக்கல இந்த அண்ணா உங்கள்கிட்ட அந்த கோன் இல்லையா இந்த மீன்காரால் வாராண்டா கையில வச்சு கோன் அடிக்கிறதில்ல முந்தி அது இல்லையா இப்ப எங்க வாதம் உங்களை வீடியோ எடுக்கும் இதுதான் இது அடிச்சோட நாங்க ரோட்டுக்கு ஓடி வரோம் அம்மால வந்து மீன் பண்ணாலும் வந்து ஓடி வரோம் நான் இப்ப இதெல்லாம் கனெல்லாம் பார்த்து அதான் நம்ம பாப்போம் சரியா நீங்க எந்த இடம் பண்டத்திருப்பு இங்க வரீங்க எத்தனை வருஷமா தொழில் செய்யறீங்க 24 வருஷமா செய்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் விற்பியல் அது எடுக்கிறத பொறுத்து இன்னும் இன்னுமே மீன் விலையா இருக்கா அடி குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா விலையா தான் இருக்கு இப்போ கொஞ்சம் இறங்கிது ஓகே இந்த மீன் தொழில் விற்கிற தொழில் செய்து நீங்க உங்களோட குடும்பத்தை வந்து இத்தனை வருஷமா கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா ஓகே இருக்கு குடும்பம் ஒரு நாளைக்கு எவ்வளவு 4000 உலகக்கூடிய மாதிரி இருக்கு கஷ்டப்படுறதுக்கு உழைக்கத்தான் வெறும் போகும் என்ன வெள்ளி செவ்வாயெல்லாம் இந்த மாதிரி வெள்ளி இல்ல மறுநாள் ஓரளவு பரவாயில்ல சரியா சக்சஸ் யூடியூப்ல வடியா இல்லைங்க இங்க பாருங்க அண்ணக்கெல்லாம் போயிடும் கூட அதிகமான ஆட்கள் வந்து நீர்வேலியில இருந்து அதிகமான ஆட்கள் வந்து நீங்க என்ன சொன்னீங்க பண்ணது ஓகே 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 சரி அண்ணா மொழிக்கிட்ட என்ன நீங்க சாய்க்கலையா இங்க நீர்வேலிக்கு நீங்களும் இந்த பழைய சைக்கிள் தான் வைக்கிறீங்க பரவாயில்லையா ரெண்டைக்கு நீங்க என்ன நீங்க
நண்டு இறால் பண்ண இறால் பண்ண இல்லை இறால் விலை என்ன இன்றைக்கு சரியான விலை காத்து சரி இங்கேருந்து நீ விலைக்கு சைக்கிள் போறீங்க அம்மா நம்ம வண்டி என்ன இன்னும் வண்டி வைக்குது சரி ஓகே ஓகே அண்ணையும் வலிக்கிட்டாரு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓகே நீங்கள் எங்கேருந்து வாரியல் ஓ நீங்க எங்கேருந்து வாரியல் புத்தூர் எத்தனை வருஷமா இந்த மீன் விற்கிற தொழில் செய்றீங்க? நான் ஒரு 5 வருஷம் 5 வருஷமா. முதல்ல என்ன தொழில் செய்றீங்க? முதல்ல கல்லு வேலை. என்ன மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் விற்பியர்? ஒரு நாளைக்கு நாங்க ஒரு 20 கிலோ மீன் விற்பியர். ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? 20 கிலோ வித்தா எவ்வளவு லாபம் வரக்கூடிய மாதிரி இருக்கு? 20 கிலோ வித்தால ஒரு 7000 ரூபாய் எடுக்கலாம். 7000 ரூபாய் எடுக்கலாம். குடும்பத்தை கொண்டு விளக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. கஷ்டப்பட்டா எல்லாம் முடியும் என்ன? சரி ஓகே சந்தோஷம். ஓகே ஓகே. காணொலியை வந்து முழுவதுமாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி வாயிலாக வந்து நான் அறிந்து கொண்ட ஒரே ஒரு பாடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் வந்து எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச தொழிலை நாம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செஞ்சோம்டா கண்டிப்பாக நாங்கள் வந்து உழைக்கலாம் என்றதை வந்து எந்தவித சந்தேகமுமே இல்லை என்றால் நான் சொல்லுவேன். இந்த காணொலியில் வந்து நிறைய பேரோட வந்து மீன் வியாபாரிகளோட தெருவோர மீன் வியாபாரிகளோட நாங்கள் வந்து காய்ச்சிருப்போம். கேட்டதில் எல்லாருமே வந்து சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து எங்களுடைய ஒவ்வொரு நாளும் வந்து உழைக்கிறது எங்களுடைய குடும்பத்தை கொண்டு இழுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளைகள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு இழுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க.